1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடுபடுகிறவர்கள் நல்ல நடத்தை உடையவர்களாக இருந்து தங்கள் ஆத்துமாவை நம்பிக்கையுள்ள படைப்பாளியிடம் ஒப்படைக்க வேண்டும். நீ நீதியற்றமாக பாடுபடுகிறாய் இந்த உலகத்தில். அப்போது அந்த நேரத்தில் நீ தேவனுடைய சித்தத்தின்படியே பாடுபடுகிறாய். ஆகையால் உன் நல்ல நடத்தை விடாமல் நம்பிக்கையுள்ள படைப்பாளியிடம் உன் ஆத்துமாவை நீ என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்க வேண்டும். தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் இப்படி நடந்தது? அனைவருக்கும் இல்லை. இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்தது? இப்படி இடைநடுவில் கேள்விகள் கேட்கக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் என்றால் நான் பாடுபட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவர் சித்தத்தின்படி, அதாவது அவருடைய தெய்வீக விருப்பத்தின்படியே அனைத்தும் நடக்கட்டும். இந்த உலகத்தில் நான் வந்திருப்பது என்னுடைய சொந்த சித்தத்தை, அதாவது எனது தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. மாறாக நான் இங்கு வந்திருப்பது எனது அன்பான தந்தையின் சித்தத்தை, அவருடைய பரிசுத்தமான விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காகவே ஆகும்.